இப்போ நம்ம பார்க்குற இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து தமிழ்நாடு காவல்துறை பண்ண ஒரு தரமான சம்பவம். சென்னையில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாதிரி பகுதிகளில் பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஏறி அங்கே உள்ள பயணிகளோட ஃபோனை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிற ஒரு கும்பல், திருட்டு கும்பல். இந்த பேக்கை போட்டு டவுசர் போட்டு ஒருத்தர் ஏறாம பாருங்க, அவன் ஒரு ஃபோன் அடிச்சுட்டு திரும்ப கீழே இறங்கி வந்துருவான். இது மாதிரியே ஒரு யுக்தியை கடைபிடிச்சு இவங்க ஃபோன் அடிக்கிறதே வேலையாக வச்சிருந்திருக்காங்க. ஆந்திரா, ஒடிசா இந்த மாதிரியான மாநிலத்தில இருந்து வந்த திருடங்க. இவங்க நினைச்சிருக்காங்க நம்மளா கிரிட்டிக்கலான திருடங்க, நம்மள யாராலையும் பிடிச்சிட முடியாது. அவங்களோட கைவரிசையை காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் போட்டு நிற்கிறாங்க பாருங்க 3 பேர். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது அவங்க 3 பேரும் யாரும் சம்பந்தம் இல்லாம நின்று இருப்பாங்க. அப்புறம் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒத்து போவாங்க. இவங்க பண்ற இந்த திருட்டு வேலையை சிசிடிவி கேமரா பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த மாதிரியான திருட்டுலாம் நடக்கக்கூடும்னு சொல்லி ஆல்ரெடி அங்கே ஒரு தமிழ்நாடு போலீஸ் சிசிடிவி கேமரா மாதிரியே நின்று இருக்காப்ல மஃப்டில. நம்ம காவல்துறை நண்பர் ஊதா சட்டை எப்படி துரத்தி ஓடுறாரு பத்தியில. துரத்தி ஓடுனது மட்டும் இல்ல, அந்த திருட்டு பையில புடிச்சு முட்டு. இதுல 2 பேர் பிடிபடுறாங்க. ஆந்திராவை சேர்ந்த மகேந்திரான்னு ஒருத்தன், ஒடிசாவை சேர்ந்த பதான்னு ஒருத்தன். இவங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறையிட்ட பிடிபடுறாங்க. நம்ம காவல்துறை அதிகாரி ஓடி போய் பிடிச்சாருல, இந்த கூட்டிட்டு வர காட்சியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த டவுசர் போட்ட திருடன் அந்த ஸ்பாட்லயே அவங்கள பிடிச்சப்ப ஒரு போனை வந்து கைப்பற்றி இருந்திருக்காங்க. இந்த மாதிரி தொடர் திட்டுல 5 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அந்த 5 பேர்ல 3 பேர் இப்ப போலீஸ் தேடிக்கிட்டு. ஆனா உண்மையிலே அந்த காவல்துறை நண்பர் அப்படியே ஒரு பொதுமக்கள் மாதிரி நின்னுகிட்டு அவங்கள துரத்தி ஓடும்போது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு சினிமா காட்சி மாதிரியே இருந்துச்சு.